கடவுளை எங்கெங்கே தேடுறாங்க. எங்கெங்கே தேடி பார்த்தாங்க. சத்தியம் தெரியாததுனால அவங்களே ஒரு கல்லை உருவாக்கி என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு கடவுள்னு பேர் வச்சு அதை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சூரியனுக்கு ஒரு கடவுள், சந்திரனுக்கு ஒரு கடவுள், நட்சத்திரத்துக்கு ஒரு கடவுள், தண்ணிக்கு ஒரு கடவுள், காத்துக்கு ஒரு கடவுள், பார்க்குற எல்லாருக்கும் ஒரு கடவுள். இவைகளை எல்லாம் எதுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க? கடவுள் என்கிற ஒன்றை தனக்கு தெரிந்த மூளை அறிவின்படி சிலையில கொண்டு வந்துட்டாங்க, கச்சுவடுகளை கொண்டு வந்துட்டாங்க, கோயில்களில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர், நீங்க பாருங்க, சகலவற்றையும் படைத்த நம்முடைய தேவன், சகலவற்றையும் படைத்து ஆள்கிறவர், சிலைகளுக்குள் அவர் வாழ விரும்பவில்லை. அவர் வாழ்வதும் இல்லை, அதை அவர் விரும்பவும் இல்லை. நீங்க தேவனை பார்க்கணும்னா எங்க வரணும்? சபைக்கு இல்ல, உங்களை பார்க்கணும். தேவனை பார்க்கணும்னா உங்களை பார்க்கணும். தேவன் எங்க இருக்கிறாரு? எனக்குள்ளாய் இருக்கிறார். சிலைகளுக்குள்ளாய், இந்த உலகத்தின் மாட மாளிகைகளுக்குள்ளாய் வாசம் செய்ய விரும்பாத தேவன் மண்ணினாலே உருவான நமக்குள்ளாய் வாசம் செய்ய விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு காரணம், நம்மெல்லாம் ரொம்ப நல்லவங்க. அப்படியா? டெஃபினெட்லி நாட். அவர் நம்மையில வைத்த அனாதி அன்பின்படியாய் அவர் நல்லவர் என்பதினால் நம்முடைய ஆண்டவருக்கு ஈடும் இல்லை, இணையும் இல்லை. அவரை